பட்ஜெட்டில் வரி குறைப்பு எதிரொலியாக தொடர்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை என்பது குறைந்து கொண்டே வருகின்றது. கடந்த செவ்வாய்க்கிழமை பட்ஜெட் தாக்கலின் போதே பட்ஜெட் தங்கத்தின் மீதான இறக்குமதி வரி, தங்கம் மற்றும் வெள்ளி மீதான இறக்குமதி வரி என்பது 15 விழுக்காட்டிலிருந்து 6 விழுக்காடாக குறைக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டது. அன்றைய தினமே தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை என்பது அதிரடியாக விலை குறைந்தது. அதைத் தொடர்ந்து நேற்றும் தங்கத்தின் விலையானது கணிசமான அளவில் குறைந்த நிலையில் இன்றும் தொடர்ச்சியாக தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை குறைந்து விற்பனையாகின்றது. அதன்படி இன்று ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 480 ரூபாய் குறைந்து 51,440 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆபரண தங்கம் கிராமுக்கு 60 ரூபாய் குறைந்து 6,430 ரூபாய்க்கு விற்பனை செய்கிறது. தொடர்ந்து 3வது நாளாக தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை குறைந்து விற்பனை ஆவது என்பது பொதுமக்கள் மத்தியில் வரவேற்புக்குரிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. வெள்ளியின் விலையும் குறைந்து 1 கிராம் வெள்ளி 3 ரூபாய் குறைந்து 89 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதே போன்று 1 கிலோ பார் வெள்ளி 89,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இந்த விலை குறைவு என்பது கடந்த சில மாதங்கள் இல்லாத அளவுக்கு அதிக விலை குறைவாக பார்க்கப்படுகிறது. 3 நாட்களில் மட்டுமே பட்ஜெட் தாக்கலுக்கு பிறகு தொடர்ச்சியாக 3 நாட்களில் மட்டுமே சவரனுக்கு 3,040 ரூபாய் குறைந்திருப்பது என்பது கடந்த சில மாதங்கள் இல்லாத விலை குறைவாக பார்க்கப்படுகின்றது. மத்திய பட்ஜெட்டில் இறக்குமதி வரி குறைக்கப்பட்டதை தொடர்ந்து சென்னையில் ஆபரண தங்கம் சவரனுக்கு அதாவது பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட உடனடியாக பவுனுக்கு 2,200 ரூபாய் குறைந்து 52,400 ரூபாய்க்கு பட்ஜெட் தாக்கலுக்கு பிறகு நடைமுறைக்கு வந்தது. அதே போன்று வெள்ளி விலையும் மாற்றம் ஏற்பட்டு 3,100 ரூபாய் குறைந்து விற்பனையானது. அதைத் தொடர்ந்து நேற்றைய தினமும் 2வது நாளாக நேற்றைய தினமும் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை குறைந்து கிராமுக்கு 60 ரூபாய் குறைந்து 6,490 ரூபாய்க்கும் சவரனுக்கு 480 ரூபாய் நேற்று குறைந்து 51,920 ரூபாய்க்கு விற்பனையானது. அதே போன்று நேற்றைய தினத்தில் வெள்ளியின் விலையும் கிராமுக்கு 50 காசுகள் குறைந்து 92 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. 1 கிலோ பார் வெள்ளி 500 ரூபாய் குறைந்து 92,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து தங்கத்தின் மற்றும் தங்கம் வெள்ளியின் விலை என்பது தொடர்ச்சியாக இன்னும் வரக்கூடிய நாட்களில் கணிசமாக விலை குறையும் என்று கூறப்பட்டு வந்த நிலையில் கிட்டத்தட்ட 50,000க்கு கீழ் வருவதற்கான வாய்ப்புகள் கூட இருப்பதாக கூறப்படும் நிலையில் தொடர்ந்து 3வது நாளாக தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையானது குறைந்து விற்பனையாகின்றது. பட்ஜெட் தாக்கலுக்கு பிறகு தொடர்ச்சியாக 3வது நாளாக தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை குறைவு என்பது 3,000 ரூபாய்க்கு மேல் சவரனுக்கு 3,000 ரூபாய்க்கு மேல் தொடர்ந்து தங்கத்தின் விலை குறைந்து விற்பனையாவது என்பது தங்கம் வாங்கக்கூடியவர்களுக்கு மத்தியில் மகிழ்ச்சிகரமான செய்தியாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து இந்த தங்கம் மற்றும் வெள்ளி விலை குறைவால் நகை கடையில் மக்கள் அலைமோதக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. 3வது நாளாக இன்றும் தங்கத்தின் விலையானது 22 கேரட் 6,430 ரூபாய் அதாவது 60 ரூபாய் குறைந்து 6,430 ரூபாய்க்கு விற்பனையாகின்றது. அதே போன்று ஒரு சவரன் 51,440 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இன்றும் 480 ரூபாய் சவரனுக்கு 480 ரூபாய் 3வது நாளாக இன்றும் குறைந்து 51,440 ரூபாய்க்கு 22 கேரட் தங்கம் விற்பனையாகிறது. வெள்ளியின் விலையிலும் கணிசமான விலை குறைவு ஏற்பட்டிருக்கிறது. 24 கேரட் தங்கத்தை பொறுத்தவரையில் சவரனுக்கு 480 ரூபாயும் கிராமுக்கு 60 ரூபாயும் குறைந்து விற்பனையாகின்றது. 24 கேரட் தங்கத்திலும் அதே விலை குறைவுதான் காணப்படுகின்றது. 6,885 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் 24 கேரட் சவரன் 55,080 ரூபாய்க்கு ஒரு சவரன் 24 கேரட் விற்பனையாகிறது. வெள்ளியின் விலையில் மாற்றம் ஏற்பட்டு வெள்ளியும் அதிரடியான விலை குறைவை சந்தித்து வருகிறது. அதன்படி வெள்ளியை பொறுத்தவரையில் 1 கிராம் வெள்ளி 3 ரூபாய் குறைந்து 89 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நேற்று 50 பைசா குறைந்து 92 ரூபாய்க்கு விற்கப்பட்ட வெள்ளியானது இன்று 3 ரூபாய் குறைந்து 89 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 1 கிலோ வெள்ளி 89,000 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. பட்ஜெட் தாக்கலுக்கு பிறகு தொடர்ச்சியாக 3வது நாளிலும் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை குறைவு என்பது பொதுமக்கள் மத்தியில் மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. தற்போது நிலையில் இந்த தங்கம் மற்றும் வெள்ளி விலை குறைவு காரணமாக பல்வேறு இடங்களில் நகைக்கடையில் கூட்டம் அலைமோதக்கூடிய நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. இந்த விலை குறைவு என்பது வரக்கூடிய நாட்களில் இன்னும் கணிசமான அளவில் விலை குறை வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது.